ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பேக்கிங் கிளாஸ் டே 16ல நான் சேல் பண்ணுற ப்ளம் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து கேரமல் சாஸ் எதுவுமே ரெடி பண்ணாமல் ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி இது. சாரி, நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு. இனிமேல் ரெகுலராக வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சோக் பண்ணுறது தான். நான் இங்கே வந்து கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸு. அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, 3 கலரில் டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா ரைசன்ஸு, பிளாக் ரைசன்ஸு, நார்மலாக இருக்கிற ரைசன்ஸு, கேஷ்யூ நட்ஸு, செர்ரீஸு எல்லாமே நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஹவர்ஸ் வந்து இந்த ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு க்ளீனான பவுலில் 100 கிராம் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரை பொடி பண்ணி எடுக்கும்போது நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டரும் பவுடர் சுகரும் வந்து நல்லா பீட் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். சைடில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டர். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ப்ளம் கேக் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரமல் சாஸ் வந்து தனியாக ரெடி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. இப்போ சைடில் இருக்கிற பட்டரும் பவுடர் சுகரும் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 2 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு முட்டையை ஆட் பண்ணி நம்ம வந்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை, பட்டர், பவுடர் சுகர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அது வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்டர், பவுடர் சுகர், அப்புறமா பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே நல்லா பீட் ஆகிடுச்சு. இது கூட வந்து எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ளம் கேக்குக்கு ஒரு தனி கலர் இருக்குது. அந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக கேரமல் கலர் வந்து நம்மளோட பேக்கிங் ஸ்டோர்ஸில் எல்லாமே கிடைக்கிது. அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளம் கேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேரமல் சாஸ் தனியாக ரெடி பண்ணோம். அது வந்து ரொம்ப டைம் எடுத்தது. இப்போ இந்த மாதிரி கேரமல் கலர் வந்து தனியாகவே கிடைக்கிது. அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ப்ளம் கேக்கோட கலர் வந்து வந்துருச்சு. அடுத்ததாக ப்ளம் கேக் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இந்த 4யுமே எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும், 1/4 டீஸ்பூன் ப்ளம் கேக் எசன்ஸும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இந்த 3 எசன்ஸும் ஆட் பண்ணி நான் வந்து திரும்பவும் பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரஞ்சு எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளம் கேக்கோட பேட்டரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பேக்கிங் பவுடர் மட்டும் 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ நம்மளோட பட்டர் மிக்ஸ் கூட நான் வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணி லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சோக் ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் இல்லாமல் தனியாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு ஒரு பீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பேட்ச் வந்து நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் பேட்ச் ஆஃப் மைதாவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பீட் மட்டும் கொடுத்துட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்மளோட ப்ளம் கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேட்டரோட கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். கேக் வந்து பேக் ஆகி வரும்போது கரெக்டாக அந்த ப்ளம் கேக்கோட கலர் வந்து வந்துடும். ஓவராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் அப்படியே செட்டில் ஆயிரும். அதனால் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். 6 இன்ச் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நம்மளோட ப்ளம் கேக்கோட பேட்டர் எப்போவுமே இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம நார்மல் கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற டைமில் இந்த கேக் வந்து பேக் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ நான் வந்து கடைசியாக கேஷ்யூ நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓவனை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு
1 மணி நேரம் வரைக்கும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேக் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு நீங்கள் வந்து மேலே வெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருதுல்ல, நீங்களும் இந்த ப்ளம் கேக்கை எனக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா பேக்கிங் கற்றுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.